சுந்தர் சி அவருடைய இயக்குற படத்துல இப்பா பாதி அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதா ஒரு தகவல் போட்டிருந்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இல்ல அனிருத் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போனதா சொல்றாங்க. ஆனா அது வந்து யாருமே கன்ஃபர்ஸ் பண்ணல. ஆனாலும் இது ஒரு விஷயமா வந்து சோசியல் மீடியால பரவிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுந்தர் சி அவர்கள் வந்து ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம்ம வந்து ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு 2, 3 ரிவிஷன்லாம் போய் வேற டிராஃப்ட்லாம் போனோனே, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த ஹாரர் காமெடி மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி இருந்தது போல இருக்கு. அதனால இந்த படம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள்ட்ட சொல்லி இந்த படத்துலருந்து வேணாம் நம்ம குவிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு பேச்சுவார்த்தை போகுது. அண்ட் அது கூட என்ன சொல்றாங்கன்னா, சுந்தர் சி அவர்கள் வந்து இதே கதைய அதாவது இந்த ஹாரர் காமெடி ஸ்கிரிப்ட்ட வந்து விஜய் சேதுபதிகிட்டயும் சொல்லியிருக்காராம். அண்ட் சந்தானம் அவர்கள்கிட்டயும் சொல்லியிருக்காராம் 2 இயர்ஸ் பேக். அண்ட் அவங்களுமே சில பல காரணங்களால இந்த கதைய பண்ண முடியாம போனனால, ரஜினி அவர்களுக்கு இந்த கதை போயிருக்கு. அண்ட் ரஜினி அவர்களுமே இந்த கதைய சுதாரிச்சு, சரி இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்து ரொம்ப தீவிர யோசனைக்கு அப்புறமா, இல்ல வேண்டாமே அப்படின்ற மாரி விடாப்பிடியா இருந்திருக்காரு. அதனால சுந்தர் சி அவர்களும் இந்த படத்துலருந்து விலகிட்டாரு. அண்ட் இப்ப RKF5 வந்து ரெடியா இருக்காங்க. தலைவர் 173 எடுக்கிறதுக்கு. ஆனா ஒரு டைரக்டர் வந்து எப்ப வந்து இணைவாங்க, கைகோர்ப்பாங்க அப்படின்றது தெரியல. நெறைய பேருடைய பேர்லாம் அடிபட்டுச்சு. ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் அவருடைய பேர் அடிபட்டுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம நெல்சன் திலீப் குமார் அவருடைய பேர் அடிபட்டுச்சு. ஆனாலும் அவங்க என்ன சொல்ட்டாருன்னா, நெல்சன் அவர்கள் என்ன சொல்ட்டாரு, ஜெயிலர் 2லாம் வந்துரட்டும். வந்தோனே இந்த அனவுன்ஸ்மென்ட் வச்சீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் இந்த பிரஷர் என் தலையில போட்டுக்க விரும்பல அப்படின்ற மாரிலாம் சொல்லி, அவர் கொஞ்சம் அமைதியா சைலண்ட் ஆயிட்டாரு. லோகேஷ் அவர்களுடைய இத வந்து கூலிலே பார்த்திருப்போம். அ அதனால வந்து அகைன் அந்த வயலன்ஸ், பிளட் ஷெட் வேண்டாமே அப்படின்னு சொன்னனால, அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து கமிட் ஆகல. அண்ட் அத விட பெரிய மேட்டர் என்னன்னா, லோகேஷ் அவர்கள் வந்து கமலஹாசன் அவர்கள வந்து எக்ஸ் தளத்துல ஃபாலோ பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவரே வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரோவர்சியா கிரியேட் ஆச்சு.